ஹே மீனாட்சி, என்னவென்று சொல்வதம்மா வஞ்சி இவள் பேரழகை, சொல்ல மொழி இல்லையம்மா கொஞ்சி வரும் இவள் அழகை. அந்தி மஞ்சள் நிறைத்தவளை, என் நெஞ்சில் நிலைத்தவளை, நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ. இதான் மீனாட்சி, ஒரு சுந்தரி, நீ சுந்தரி, பேரழகி மீனாட்சி. கண்ணோரமாயிரம் காதல் கனை வீசுவாள். உன்னுடைய கடைக்கண் பார்வையிலேயே எவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை நீ தர, அனுகிரகத்தை தர, கருணையை தர, தயை தர, நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தர. இது எல்லாமே உன்னோட அந்த கண்ணோர பார்வையிலே தரையே. முந்தானை சோலையில் தென்றலாகி வீசுவாள், ஆகாய மேகமாகி ஆசை தூரல் போடுவாள், நீரோடை போல நாளும் ஆடி பாடி ஆடுவாள். நீதான் மீனாட்சி. இதெல்லாம் வேற யாரும் இல்லை, வேற யார் இருக்கா இதெல்லாம் சொல்றதுக்கு? நீ தான் இருக்க. கண்ணாடி முன்னாடி நான் நின்னா என் பிரதிபிம்பம் அதில் தெரியுது. நான் எப்படி இருக்கேனோ, என் அசைவுகள் எப்படி இருக்கோ அதை அப்படியே கண்ணாடி காட்டுது. அதுக்காக அதில் தெரியும் பிம்பமே நான் ஆயிட முடியுமா? கண்ணாடியையும் அதில் தெரியும் பிம்பங்களையும் தனித்தனியாக பிரிக்க முடியாதபடியே மீனாட்சி, உன்னுடைய தெய்வீக அபார அழகு, கம்பீரம், கருணை, இனிமை, சாநித்தியம், தயையான அம்சமான தேஜஸ், ஆற்றல், சக்தி, இதையும் உன்கிட்ட இருந்து பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு ஸ்வரூபம், தத்துவம் நீ. தேனும் அதன் இனிப்பும், இளநீரும் அதன் சுவையும் மாதிரி நீ. உனக்கு நான் இளநீர் பாயசம் தயாரிச்சிருக்கேன், மறந்தே போயிட்டேன் உங்ககிட்ட பேசுறதுல. இந்த குடி, ஜில்லுன்னு குடி. நான் பேசி போர் அடிச்சே உன்னை சூடாக்கி டென்ஷன் ஆக்கி விடுறேனே, அசடு மாதிரி பேச தெரியாமல் பேசுகிறேன். அப்படி இருந்தா ப்ளீஸ் ஹோல்ட் டாலரன்ஸ் வித் மீ மை மீனா. நீயே சூரியன், அதன் வெப்பம், அதன் ஒளி கிரணம், அதை எப்படி பிரிக்கிறது? ரொட்டேஷன், ரெவல்யூஷன், ஜியாகிரஃபி கான்செப்ட் படி சூரியன் மறைவதே இல்லை, ஏதாவது ஒரு பகுதியில் எப்போவுமே உண்டு. எனக்கு தான் விடியல், பகல், மதியம், சாயங்காலம், இரவு, அர்த்தஜாமம்னு மாறி 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 பொழுதுகள் இருக்குது, வாழ்க்கையில் வருது. ஆனால் வான்வெளி ஆகாசத்தில் சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் எப்போவுமே உண்டு. அதே மாதிரி பூமியில் நிலமும் கடலும் அதன் அலைகளும் எந்நேரமும் உண்டு. அப்போது இதெல்லாம் ஈஸ்வரன் சிருஷ்டிக்க ஆதாரமாக இருக்கும் நீ. அப்போது எப்படிப்பட்டவ மீனா? அப்போ என்னால் யோசிக்க கூட முடியல, யோசிக்கவே தெரியலை. மனித சக்திக்கு எட்டாத தத்துவம், ஸ்வரூபம் நீ. நான் இந்த அண்டத்தில் இருக்கும் வெரி ஸ்மால் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, வெரி 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 டைனி டஸ்ட் பார்ட்டிக்கல் தான். அந்த சூரிய சந்திரன் உன் காதில் இருக்கும் சின்ன தோடு கம்மல், எப்படி அந்த சூரியனும் சந்திரனும் உன் காதில் இருக்கிற சின்ன தோடு தான். இப்போ நீ எப்பேற்பட்டவ? நட்சத்திரங்கள் எல்லாமே உன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருக்கும் டிசைன். அப்போ நீ எவ்வளோ பெருசு? சூரியனும் சந்திரனும் என் கண்களுக்கு தெரியலன்னா இல்லைன்னா ஆயிடுமா? நிலைத்திருக்கும் சத்தியமான பொருள் எனக்கு புலப்படாததால் இல்லைன்னு சொல்றது எப்படி? அறியாமை. தேவி மகாத்மியத்தில் சப்தசதி, சப்த 7, சதம் 100, சப்தசதிங்கிற 700 ஸ்லோகத்தில் உன்னுடைய ஸ்வரூபம் சொல்லப்பட்டு இருக்கு. அதில் நீ ராத்திரி தேவியும் கூட அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதை இப்போதுதான் உணர்ந்து தெரிஞ்சுக்கிறேன் மீனாட்சி.